Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா क्वेश्चन ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க தக்ஸாஸ் பியூட்டி டிப்ஸ் அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க. விஸ்கோஸ் த்ரெட் வந்து ஆன்லைன்ல எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல நான் வந்து ஆன்லைன்ல வாங்குனது இல்ல. நான் வந்து மேக்ஸிமம் வந்து திருப்பூர் கடையில வாங்குவேன், டீலர்ட்ட வாங்குவேன், பக்கத்துல நியர்பை உள்ள ஷாப்ல வாங்குவேன். இந்த மூணு இடத்துல மட்டும் தான் நான் வாங்கி இருக்கிறேன். ஆன்லைன்ல அப்படிங்கும்போது அதை பத்தி நமக்கு தெரியல. அது போக நீங்க என்ன மிஷின் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் வந்து சின்ன மிஷினுக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலாவே ஓடும். அதுல என்னன்னா எம்போசிங், நல்ல எம்போசிங் வரும். அந்த டிசைன் வந்து பிளாட்டா இல்லாம நல்ல எம்போசிங்கா இருக்கும். ஆனா பெரிய மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம விஸ்கோஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா பெரிய மிஷின்ல வந்து அவங்க விஸ்கோஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. விஸ்கோஸ் யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா ஸ்பீட்ல ஓடுற போது சில சமயம் வந்து அடிக்கடி கட் ஆகிக்கிட்டே இருக்கும். த்ரெட் வந்து கொஞ்சம் நாளாயினாலும் சரி, புது த்ரெட் அப்படின்னா இப்போ உடனே நம்ம மார்க்கெட்டுக்கு வந்த உடனே நம்ம வாங்கி போடுறோம்னா அது கொஞ்சம் நல்லா ஓடும். கொஞ்சம் நம்ம வாங்கி வச்சிருக்கோம், கொஞ்சம் நாளாயிடுச்சு அப்படின்னா அது அடிக்கடி கட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம பக்கத்துல வந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க எந்த மிஷின் வாங்குறீங்க, எந்த சின்ன மிஷினுக்கா பெரிய மிஷினுக்கா அப்படிங்கிறத பொறுத்து பார்த்துக்கோங்க. நீங்க நெட்லயே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது வந்து பிரியதர்ஷினி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க HSW மிஷினோட விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து HSW மிஷின் விலை என்னங்கிறது நான் வாங்கினதால நான் சொல்றேன். எனக்கு வந்து இப்போதைக்குள்ள இப்போ வந்து இந்த சைட்ல பார்த்தா தெரியும். இதுல வந்து இன்னொரு மிஷின் போட்டிருக்கு, இப்போ அடிஷனலா ஒரு மிஷின் போட்டிருக்கிறேன். இப்போ இதோட ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்க அப்படி எல்லாரும் கேட்குறீங்க HSW வந்து நல்லா இருக்குதா, நீங்க யூஸ் பண்றதால உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நல்லா இருக்க போய் தான் நம்ம வந்து 2வது தடவை சஜஷன் வாங்கியிருக்கிறோம். இல்லை இப்போ நல்லா இல்லை, சர்வீஸும் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் ஒன் வாங்க மாட்டோம் இல்லையா. இப்போ யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒன் வாங்கிட்டோம், வாங்கினது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, சர்வீஸ் இல்லை அப்படின்னா செகண்ட் ஒன் வாங்க மாட்டோம். இப்போ நான் செகண்ட்மே அதுதான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் பட் வந்து ஃப்ரேம் சைஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்குற போது என்ன நான் சொல்லியிருந்தேன், 20க்கு 48 வாங்கிட்டேன். எனக்கு அது வந்து கன்வீனியன்ட்டா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வட்டம் வாங்கினது வந்து 20க்கு 32 தான் வாங்கியிருக்கிறேன். ஃப்ரேம் சைஸ் வந்து சின்னதாக தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. எல்லாருமே அடிக்கடி ஃபோன்ல கேட்கறதும் சரி, எல்லாம் வந்து ரிவ்யூஸ் எப்படி இருக்கு, இது நல்லா இருக்குமா, வாங்கினா சர்வீஸ் வருவாங்களா, அது எதுவும் டிராபேக் இருக்கா. இந்த மிஷின் வாங்கி இப்போ வந்து 2 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் ஆகல, 1.5 இயர்ஸ், 1.25 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு இதுவுமே பண்ணல. ஒரே ஒரு தடவை மட்டும் சர்வீஸ் மட்டும் பண்ணியிருக்கோம் நம்ம, அவ்வளோதான். இப்போ இது வாங்கி வந்து 15 டேஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்ல ஸ்மூத்தாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து அதில் வந்து நியூ மாடல்னு சொல்லி வந்து 5Gன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வாங்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ இது வாங்கினால நம்மளோட இது ரேட்டு தெரியும், இல்லைன்னா நம்மளுக்கு ரேட்டு தெரியாது. இப்போ என்ன கரண்ட்ல என்ன ரேட் இருக்குன்னு தெரியாது. இதோட ப்ரைஸ் வந்து 4.75 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அடுத்த இது வந்து 5.25 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட பெரிய பிரேம் வந்து 5.25 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அபிராமி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க 550ல ஜரி யூஸ் பண்றேன், டென்ஷன் பிளேட் வந்து மாத்திர மாதிரி அப்படி ஜரி யூஸ் பண்றேன். அவங்க வந்து ஜரி யூஸ் பண்றேன், டென்ஷன் பிளேட் வந்து மாத்திர மாதிரி இருந்தா எவ்வளவு வரும், வருஷத்துக்கு எத்தனை தடவை மாத்திர மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சிஸ்டர், நான் வந்து 550 வந்து 3 இயர்ஸ், மோஸ்ட்லி 2.5 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுல வந்து நான் டென்ஷன் ஷீட் மாத்தல. ஆனால் டென்ஷன் வந்து எனக்கு போயிருந்தது ஒரே ஒரு டைம் தான். இயர்லி மாத்திரமா இருக்குது. நம்மளோட யூசேஜ் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் டென்ஷன் பிளேட் வந்து ஸ்கிராச் விழும். அதை பொறுத்து தான் மாத்திரமாங்க. யூனிட்டா மாத்தணும் அப்படின்னா 4000 அந்த சம்திங் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். சிலர் என்ன பண்றாங்க, அந்த பிளேட் மட்டுமே கிடைக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு அதை பத்தி தெரியல, ஐடியா தெரியல. நம்ம வந்து யூனிட்டா தான் மாத்தணும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா ஒரு பிளேட் மாதிரி இருக்குது. அந்த பிளேட்ல வந்து ஜரி யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அது வந்து ஜரி வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்காது இல்லைங்களா. அதுல வந்து பாலிஸ்டர் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போட்டிருக்காங்கல்ல, நம்ம ஜரி வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும். அது வந்து இழுக்கிற போது அந்த பிளேட்ல வந்து கிராக் விழுந்துட்டுது அப்படின்னா, ஒரு டைம் கிராக் விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த த்ரெட் போட்டாலும் சரி, நம்ம ஜரி போட்டாலும் சரி, அடிக்கடி வந்து கட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டே இருக்கும். சென்சார் வந்து கட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டே வரும். நம்மளுக்கு வந்து த்ரெட் வந்து கரெக்டா வரல, அந்த மாதிரி வர்ற போது தான் நம்ம வந்து கேட்குற போது இது வந்து டென்ஷன் பிளேட் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து எடுத்து விட்டாங்க, டென்ஷன் பிளேட் காமிச்சாங்க, எடுத்து காமிச்சாங்க. லைட்டா ஒரு கிராக் மட்டும், கோடு மட்டும் விழுந்திருந்தது. அந்த பிளேட்டை மட்டும் எடுத்து விட்டு நீங்க இது ஒரு 6 மாசத்துக்கு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து வருஷத்துக்கு மாத்துற மாதிரி இருக்காது, நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து தான் மாத்துறது மாதிரி இருக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க வந்து ஜரி மட்டும் பார்த்து வாங்க, கொஞ்சம் நைஸா இருக்கிற மாதிரி பார்த்து, ரொம்ப ரஃப்பான ஜரி ஓட்டாம நைஸா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க.
அடுத்து பாப்பு அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க 550 மிஷினுக்கும் சிங்கிள் ஹெட் மிஷினுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. 550 மிஷின் அப்படிங்கிறது ஒரு நீடில்லாம் இருக்குது. இதுல வந்து 12 நீடில் வருது. 12 நீடில் அட் த டைம் வந்து 12 நீடில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 5 நீடில்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுல என்ன அப்படின்னா ஒவ்வொரு த்ரெட்டுக்குமே வந்து நம்ம வந்து கலர் மாத்தும் போது நம்ம ஒவ்வொரு கலருக்குமே நம்ம பக்கத்துல இருந்து மாத்துற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நம்ம செட் மட்டும் பண்ணிட்டு எந்த நீடில எந்த கலர் மட்டும் நம்ம செட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து ஒரு கலர் முடியும், அடுத்த கலர் ஆட்டோமேட்டிக்கா அதுவே மாறிக்கிடும். அப்ப நம்ம பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரே ஒரு நீடில்ங்கிறதால நம்ம பக்கத்துல இருந்து மாத்தி மாத்தி எடுத்து கலர் மாத்தி மாத்தி எடுத்து விடுற மாதிரி இருக்கும். அதுவும் போக ஜரி வந்து அதுல கொஞ்சம் பழகுற வரைக்கும் நமக்கு அந்த அடியில முடிச்சு விடுறது செய்யறது அந்த மாதிரி ப்ராப்ளமா இருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் அந்த டிசைனை பொறுத்து நம்ம அந்த சாட்டின் ஸ்டிச் அந்த மாதிரி வர்ற போது மட்டும் நம்ம ஜரி யூஸ் பண்ணோம். ஒரு லீஃப் பேட்டர்னு ஒரு பூ பேட்டர்னு அந்த மாதிரி இதுக்கு நம்ம ஜரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா ஸ்மூத்தாவே தான் ரன் ஆகுது. அந்த ஜரி வந்து கொஞ்சம் அதிகமா அதுல யூஸ் பண்ண முடியாது. நம்ம இதுல கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய மிஷின்லங்கும் போது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். டென்ஷன் பிளேட் எல்லாமே வெளியே இருக்கு, டென்ஷன் எல்லாமே வெளியே இருக்குது. நம்ம அதுல வந்து உள்ள டென்ஷன் இருக்கிறதால அது போயிடுச்சு அப்படின்னா ரேட் அதிகம் அப்படிங்கிறாங்க. அதனால அதுல ஜரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ மாத்திரம் யூனிட்டையே மாத்திரம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ வந்து நம்ம அந்த ஜரி நான் வந்து வாங்கினது காரணம் என்னன்னா ஜரி யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மறுபடியும் இந்த மிஷின் வாங்கினேன். சின்ன மிஷின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஜரி அதுலயும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அதுல வந்து ஒரு நாளைக்கு 2 பிளவுஸ்க்கு மேல மேக்ஸிமம் 2 பிளவுஸ்க்கு மேல போட முடியாது. ஒரு சிம்பிள் டிசைன்னா மேக்ஸிமம் 2 பிளவுஸ்க்கு மேல போட முடியாது. நம்ம ஆர்டர் வர்ற சமயம் அது பெண்டிங் ஆகுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இதுக்கு மாறணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளா போடுறோம் அப்படின்னா ஒரு 4 பிளவுஸ் போட்டலாம். ஒரு 3ல இருந்து 4 பிளவுஸ் போட்டலாம். ஒரு மீடியம் பிளவுஸ் அப்படின்னா 3 பிளவுஸ் போனா அது ஏர்லி மார்னிங் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு ஏர்லி மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நைட் வரைக்கும் போட்டோம் அப்படின்னா ஒரு மீடியம் பிளவுஸ் 3 பிளவுஸ் போடலாம். நம்ம கடை வச்சு ரன் பண்றோம். ஒரு 10 மணிக்கு போறோம், ஒரு 7 மணிக்கு கடை மூடிட்டு வர்றோம் அப்படின்னா ஒரு 2.5 பிளவுஸ் இந்த 3 பிளவுஸ்க்கு அதுக்குள்ளேயே நம்ம டிசைனை பொறுத்து தான் பிளவுஸ் வந்து அதிகப்படுத்துறதும் குறைக்கிறதும். அதே மாதிரி அதுல வந்து 550ல வந்து ஃப்ரேம் மாட்ட வேண்டியது இருக்கும். நம்ம வந்து பேக்ல ஒரு தடவை பேக்லயும் 550ல வந்து கம்பேர் பண்ணா 450க்கும் 550க்கும் கம்பேர் பண்ற போதேவும் வந்து பேக்ல நல்ல டெப்தா வந்துட்டோம்னா 450ல வந்து 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும். 550ல வந்து 2 டைம்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும். லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு 2. இது வந்து நார்மல் சிம்பிள் டிசைனுக்கு 5 தடவை மாத்திர மாதிரி இருக்கும். இதே இது எல்போ ஹேண்டு பிரைடல் ப்ளவுஸ் அந்த மாதிரி எல்போ ஹேண்ட் வந்துட்டோம்னா பேக்ல வந்து நம்ம நெக் லைன் மட்டும் போடுறோம் அப்படின்னா பேக்ல 2 டைம்ஸும் ஃப்ரண்ட் ஹேண்ட்லயுமே பாத்தீங்கன்னா 2 தடவை போடுற மாதிரி இருக்கும். அப்ப ஹேண்டுக்கு மட்டுமே 4 தடவை நம்ம ஃப்ரேம் மாத்திர மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரேம் மாத்திர டைம் அதுக்கப்புறம் அதை நம்ம அந்த கரெக்டா செட் பண்றோம். அந்த இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதை செட் பண்ற டைம் வந்து இதுல குறையும். அவ்வளவு. இதுல வந்து பேக் ஃப்ரண்ட் ஒரே இதுல போடலாம். சப்போஸ் வந்து பேக்ல வந்து புட்டாஸ் கேட்டாங்க அப்படின்னா மட்டும் பேக் தனியா போடுற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் தனியா போடுற மாதிரி இருக்கும், 2 ஹேண்டும் போடுற மாதிரி இருக்கும். நம்ம பேக்ல புட்டாஸ் வேண்டாம் அப்படின்னா நம்ம பேக்கும் ஃப்ரண்ட் ஒரு தடவை போடுற மாதிரி இருக்கும், 2 கையுமே ஒரு தடவை போடுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இந்த ஃப்ரேம் மாத்திர டைம் எல்லாம் நம்மளுக்கு வந்து இதுல கொஞ்சம் குறையும். நம்மளுக்கு அதே மாதிரி செட் பண்ற தேவையில்லை. அதுல வந்து நம்ம வந்து நெக் லைன்ல பார்த்துட்டோம் அப்படின்னா நெக் லைன்ல கரெக்டா ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாயினிங் வந்து கொஞ்சம் மேலே கீழே வந்துடும். எத்தனை வர்றதால அது அந்த இடம் அசிங்கமாயிடும். அதனால அது பெர்ஃபெக்டா பார்த்து அதுல நல்லா ஜாயின் பண்றது நல்லா கரெக்டா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பெர்ஃபெக்டா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இதுல வந்து ஜாயினிங் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளவுதான். நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கு வந்து டிஎஸ்சி ஃபார்முலா எல்லாமே ஜாயின் பண்ணி தான் நம்ம போடுவோம் அப்படிங்கிறதால அந்த ஜாயினிங் ப்ராப்ளம் இதுல இருக்காது. த்ரெட் மாத்திர ப்ராப்ளம் இருக்காது. த்ரெட் வந்து நம்ம பக்கத்துல இருந்து மாத்தி விடணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. எக்ஸஸா ஜரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பெரிய மிஷின்ல உள்ள பெனிஃபிட். சின்ன மிஷினுக்கும் இதுக்கும் இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கும். அது பத்தி மற்றபடி டிசைன்ஸை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் சேமா தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் இந்த பெரிய மிஷின் வந்து கொஞ்சம் எம்போசிங்கா இருக்கு. அந்த இதுல வந்து கொஞ்சம் பிளாட்டா இருந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் எம்போசிங்கா இருந்த மாதிரி இருக்கு. இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கொஞ்சம் இருக்குது. அடுத்து ரூபன் எடிட்ஸ் அப்படிங்கிறவங்க கேக்குறாங்க பாபின்க்கு என்ன த்ரெட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாபின்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒயிட் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். 550 யூஸ் பண்ற போது என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கட் ஒர்க் வர்ற போது மற்ற இதுக்கெல்லாம் ஒயிட் த்ரெட் யூஸ் பண்ணுவேன். கட் ஒர்க் வர்ற போது மட்டும் அது வந்து கட் ஒர்க்ல வந்து ரொம்ப மைன்யூட்டா ஸ்டிச் விடும் அப்படிங்கிறதால அதுக்கு மட்டும் நான் லைட்டா வந்து அதோட மேல என்ன கலர் போடுறோமோ அதுக்கு ரிலேட்டடான உள்ள கலரையே வந்து நம்ம நார்மலா தையல் மிஷின்ல தைப்போம் அந்த நூல் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணேன். மற்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒயிட் த்ரெட் தான். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயிட் த்ரெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒயிட் த்ரெட் யூஸ் பண்ற போது தான் நம்மளுக்கு வந்து எப்படி கரெக்டா வருதா இல்லையா அப்படிங்கிறது
தெரியுங்கிறதால ஒயிட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் வந்து ஒயிட் த்ரெட் யூஸ் பண்ணுங்க. அந்த கட் சோர்க்கு வரும்போது மட்டும் மேக்ஸிமம் வந்து மேல வர்ற மாதிரி தெரியும். நல்ல அந்த குட்டி குட்டியா மைன்யூட்டா இருக்கிறதால மேல வர்ற மாதிரி தெரியுங்கிறதால நீங்க அந்த இடத்துல மட்டும் மேல என்ன நூல் போடுறீங்களோ அதே நூல் கீழே போட்டுக்கிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல நம்ம என்ன மேல வந்து இப்போ சில்க் த்ரெட் என்ன த்ரெட் போடுறோமோ அதே த்ரெட்டையே வந்து பாபின்லயும் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காகன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கலர் வந்து நல்லா எடுத்து காட்டும், கொஞ்சம் எம்போசிங்க காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி என்னன்னு தெரியல. ஆனா நான் போட்டது இல்லை. ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலர் வந்து கூட கொஞ்சம் இதுல வந்து கீழே ஒயிட்டு மேல இது போடுற போது அதோட கலரும் நம்ம ரெண்டு பக்கமே ஒரே இது போடுற போது அதோட கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து மேக்ஸிமம் தான் ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்டுங்கிறது போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க. கட் ஒர்க்குக்கு மட்டும் நீங்க அந்த மேல என்ன போடுறீங்களோ அதே கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.